ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனையோ நாட்களாக குனிந்து நிமிர்ந்து வளைந்து நெளிந்து அன்றாட பிழப்பை ஓட்ட அல்லு சில்லு வேலைகளை செய்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கும் இந்த இடிதாங்கிக்கு யோகாசனம் மட்டும் வரவே மறுக்கு. ஆனால் அந்தர்பல்ட்டி அடிப்பதில் இந்த இடிதாங்கிக்கு நிகர் இடிதாங்கிதான் என்று எதிர்கட்சிக்காரர்களே என்னை பலமுறை பாராட்டி இருக்கிறார். யோகா கற்றுத்தருவதாக ஆங்காங்கே பலர் ஆயிரக்கணக்கில் பணம் பறித்துக் கொண்டிருக்கும் செய்திகளும் அவ்வப்போது என் காதுகளுக்கு வந்து கொண்டுதான் உள்ளது. யோகாவை ஃபீஸ் கட்டித்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏன் என்னிடம் அதை கற்றுக்கொள்ள கூடாது? என்னை பார்த்தால் யோகம் வரும் என்று என்னுடைய நேர்படத்தை தான் வாங்கி கொண்டு செல்லுகிறார். அதை போலத்தான் என்னை பார்த்தாலே யோகாவும் வரும் என்ற உண்மையை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அதனால் தான் இடிதாங்கி ஒரு யோகவா முனிவர் என்று சிறப்பு பெயர் வைத்து அழைக்கிறார். யாகல்லா விட்டாலும் யோகா கற்க கல்லா விட்டால் என் கல்லா காலியாகிவிடும். நேற்று ஓசி சரக்கு ஓவராகி ரோடு ஓரத்தில் தலை ஒரு பக்கம் கை கால் ஒரு பக்கம் உடம்பு மறுபக்கம் என விடிய விடிய கிடந்தது. இந்த அலங்கோல காட்சியை படம் எடுத்து பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் போட்டு விட்டார். இது என்ன ஆசனம் என்று பெயரே இட முடியாமல் தவித்த அவர்கள் இதற்கு இடிதாங்கியின் இடியாசனம் என்று பெயரிட்டு விட்டார். ஆனால் இடிதாங்கிக்கு முன்பாக இதே ஆசனத்தை பல ஆண்டுகளாக செய்து வருவதாக என் எதிர்கட்சியினர் செய்துள்ளதையும் பிரசுரித்து எனது திறமையை இருட்டடிப்பு செய்துள்ளார். இந்த ஆசனம் என் அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் என காலம் காலமாக செய்து வருவது என்பது எதிர்கட்சிக்காரர்களுக்கு தெரியுமா? இரவு 9 மணிக்கு தொடங்கி விடிய காலை 5 மணிக்குள், அதுவும் சாலை ஓரங்கள், பூங்கா மற்றும் பேருந்து நிலைய வாசல்களில் மட்டும்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும் என்பதாவது தெரியுமா? இப்படி எத்தனையோ ஆசனங்கள் இடிதாங்கி செய்து முடித்திருக்கிறார். பத்மாசனம் செய்யலாம், சிரசாசனம் செய்யலாம், ஏன் மயிலாசனம் கூட செய்யலாம். ஆனால் இந்த இடிதாங்கியின் வாழ்நாள் லட்சியமான சிம்மாசனத்தை மட்டும் செய்யவே முடியவில்லை. அது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை மருத்துவத்துறையால் கூட சரியான பதில் அளிக்க முடியவில்லை என்ற வருத்தத்துடன் உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன்.